ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் டு குக் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பர்ஃபி. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அதை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு முழு தேங்காய் எடுத்து துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப் பால் எடுத்திருக்கேன். ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். 2 துண்டு ஏலக்காவை தூள் பண்ணி வச்சுருக்கேன். இதுதாங்க தேவையான பொருட்கள். இப்போ ஒரு ஜார் எடுத்து நம்ம அந்த தேங்காய் துண்டுகளை போட்டு அரைச்சிக்கலாம். இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் உதிரி உதிரியாக வர மாதிரி அரைச்சிக்கோங்க. பேனில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் மெல்ட் ஆனதும் நம்ம பாதாமை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நான் மேலே டிசைனுக்காக பாதாம் எடுத்திருக்கேன். நீங்கள் முந்திரியை கூட ஆட் பண்ணிக்கலாம். பாதாமை எடுத்ததும் ஏலக்காயை போட்டுருவோம். ஏலக்காயை போட்டதும் சுகர் போட்டுருவோம். சுகர் போட்டதும் மில்க் ஆட் பண்ணிடலாம். நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா கரைச்சி விட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம அந்த தேங்காய் பூவை சேர்த்துடலாம். உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஃபாஸ்ட்டு வச்சிடாதீங்க, அடி பிடிச்சிடும். கிளறி விட்டுட்டே இருங்க. அப்பப்போ சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணியெலாம் நல்லா வற்றி நல்லா திக்கான பதத்துக்கு வந்துடுச்சு. கடாயில் பாருங்கள் ஒட்டல. இந்த ஸ்டேஜுக்கு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி ஒரு தட்டில் கொஞ்சமாக நெய் விட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. எல்லா இடங்கள்லையும் படுற மாதிரி நெய்யை தேய்ச்சிட்டு நம்ம அதில் மாற்றிடலாம். தட்டில் மாற்றிட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க. ஆறிடுச்சுன்னா கட் பண்ண முடியாது, அதனால் லைட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பொரித்து எடுத்த பாதாமை அதில் வச்சுக்கலாம். பாதாம் வச்சதும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து மறுபடியும் கட் பண்ணும் போது இன்னும் அழகாக இருக்கும். பாருங்கள், ஃப்ரிட்ஜில் நான் வைக்கிறேன். ஒரு 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஆறுனதும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இடத்துலையே நம்ம மறுபடியும் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக நல்லா வந்திருக்குன்னு. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். பாருங்கள், அந்த பிளேட்டில் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக நம்ம பர்ஃபி வந்திருக்குன்ட்டு. பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியுடன் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.